வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக புரிந்துதான் நான் இப்பொழுது உன்னை பார்ப்பதற்கே வந்திருக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக உள்ளது. என்னிடம் எப்பொழுதுமே ஒன்று சொல்வார், நான் உன்னை நம்புகிறேன். எல்லா விஷயத்திலேயும் நான் உன்னை நம்புகிறேன். எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் உன்னை நம்பாமல் அல்ல, உன்னை தொடர்ந்து நான் நம்பிக்கொண்டேதான் இருக்கிறேன். தயவு செய்து வாழ்க்கையில் நல்லவளு ஒரு வழியை காட்டு என்பார். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுது நல்ல வழிகளை காட்டாமல் இருந்தேன்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு நல்ல வழிகளை மட்டுமே காமித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீதான் எதையுமே புரிந்து கொள்ளவே இல்லை. எப்பொழுதும் ஒன்று நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சிலருக்கு மட்டுமே தெய்வத்துடைய அனுகிரகமோ இருக்கும். அதில் நீயும் கொஞ்சம் கொடுத்து வைத்தவன். எதுவாக இருந்தாலும் நீ தெய்வத்திடம் கேட்டால் அது உனக்கு கிடைக்கிறது. இந்த முருகனுடைய அருள் என்றுமே உனக்கு இருக்கும். உனக்கு எதுவும் ஆபத்து வராமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியான நேரத்திற்கு நடத்தி தருவதற்கும் இந்த முருகனாகிய நான் எல்லா நேரத்திலேயும் உறுதுணையாக இருக்கிறேன். காலம் காலமாக நீ என்னிடம் கேட்பது உனக்கு பிடித்த விஷயங்கள் 1-2 தான். மீறி எல்லாமே உன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் கேட்பாய். என்னிடம் நீ சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாகவே சங்கடங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் சங்கடங்கள் என்ற ஒன்றை சந்திக்க கூடாது. இதுவரைக்கும் நான் எது கேட்டாலும் உடனே கிடைப்பது இல்லை. எல்லாமே கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகுகிறது. என்னுடைய வாழ்வில் நான் கேட்கும் அனைத்து விஷயங்களும் உடனுக்குடனே கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் மத்தியில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுவரைக்கும் என்னை எல்லோரும் அழுத முகத்தோடு தான் பார்த்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு எல்லோரும் நான் சிரிக்கப் போகும் முகத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்பார். நீ கேட்டது அப்படியே நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் பயத்தோடு வாழ்க்கையை நடத்த நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் முடிவெடுக்காது. பயமில்லாமல் எதுவாக இருந்தாலும் முடிவெடு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றுக்கும் உதவியாகவே இருப்பேன். எப்பொழுதும் பயத்தோடு இருந்தால் நீ என்னுடைய பிள்ளையா? முதலில் சரி பார்க்கலாம். முதலில் பயம் இருக்கக்கூடாது. முதலில் மனதில் தைரியம் இருக்க வேண்டும். நீ உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிரித்து கொண்டு இருந்தால்தான் நானும் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறாள், என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாள் என்று என்னாலும் திருப்தியாக இருக்க முடியும். வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், என்ன முறையில் இருக்க வேண்டும், எல்லாமும் நான் முடிவெடுத்தபடியே நடக்கும். எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துவது போல நடக்காது. நிறைய அவமானங்களை சந்தித்தார், நிறைய வேதனைகளை சந்தித்தார், நிறைய துக்கங்களை சந்தித்தார். இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டவே நான் போகிறேன். எதிர்பார்த்த தருணங்கள், ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்த தருணங்கள் இதுவரைக்கும் உனக்கு நடக்காமலேயே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் எல்லாம் எதிர்பார்த்தது போலவே நடக்கும். முயற்சி எடுத்தால் எல்லா விஷயத்திலேயும் வெற்றிகள் உண்டு. சில பேருடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். ஆனால் திடீரென்று அவருடைய வாழ்க்கை ஏற்றங்களாகவே ஆகிவிடும். அது எல்லாமே அவரவர்களுடைய கர்ம வினைப்படியே நடக்கும் விஷயங்கள். காலம் உன் கையில் வந்துவிட்டது. இதற்கு மேல் நீ சந்தோஷமாக இருப்பது உறுதி. வாழ்வில் நீ என்றுமே சிறந்த பிள்ளையாக வாழ்வாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் இது நடக்குமா, இது நடக்காதா, இந்த விஷயம் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு எந்த ஒரு நேரத்திலேயும் குழப்பம் வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் நான் இருப்பேன். அதனால் எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் அற்புதமாக கிடைக்கும். முருகனை நம்பி ஒருவர் வாழ்க்கையில் ஒரு செயலில் இறங்கிவிட்டார் என்று வைத்துக்கொள்.
அந்த செயல் வெற்றிதான், அதில் மாற்றம் அல்ல. அந்த செயல் வெற்றிதான். முருகனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கியவன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். அவன் வாழ்வில் இப்பொழுது எப்படி திருப்தியாக முருகன் இருக்கிறான், பார்த்து கொள்வான் என்று உரிமையோடு நினைக்கிறாரோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நினைக்கும் பொழுது அவனுடைய வாழ்வில் என்ன இல்லை என்று என்னிடம் வந்து புலம்பி தவித்தானோ அது நிச்சயமாகவே அவனுடைய கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த முருகனுக்கு எதுவாக இருந்தாலும் கொடுத்துதான் பழக்கமே தவிர ஒரு நபரிடம் இருந்து எடுத்து பழக்கமே அல்ல. உனக்காக நிறைய நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்களை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் என்னென்னலாம் அற்புதத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தலாமோ அந்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு அற்புதமாகவே கொடுப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்வில் உன்னை நான் கஷ்டம் என்ற ஒன்றுக்குள் மூழ்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீயாக இரு. நான் செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாகவே செய்கிறேன். அவமானங்கள், அசிங்கங்கள் அனைத்தையும் பட்டுதான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்கிறாய். புரிகிறதா? எல்லாமே மாறும். எல்லாமே உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்தியாகவே அமையும். இது வெறும் வார்த்தைக்காக நான் உனக்கு சொல்லும் விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் நான் இருக்கிறேன் என்று மனசார சொல்கிறேன். இது வார்த்தைக்கு மட்டும் சொல்லும் விஷயம் அல்ல. நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என் மீது என்றால் அது மிகப்பெரிய மிக மிக பெரிய நல்ல விஷயம். என்னை நம்பியும் நம்பாமலும் நம்பலாமா வேண்டாமா என்று குழம்புகிறீர்கள் பார், அவர்களுக்கு சந்தேகம்தான். ஏனென்றால் நான் எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு தெரிய போவது அல்ல. குறைதான் அப்பொழுதும் செய்வீர்கள், குறைதான் சொல்வீர்கள். அதனால் நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். காலத்திற்கும் உங்களுக்கு என்னுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்க நான் எல்லா விதத்திலும் முயற்சிகளையும் எடுத்து உன்னை வாழ வைப்பேன். குழந்தை பாக்கியம், வீடு, வேலை அனைத்திற்கும், உடம்பு சுகம், உடம்பு சரியில்லாமல் இருப்பதற்கு எல்லாவற்றுக்கும் நான் நிச்சயமாகவே நல்லதொரு வழியையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவேன். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்த்து கரை சேர்த்து உங்களுடைய குடும்பத்தோடு இன்பமாக இருக்க நிச்சயம் உதவியாகவே இருப்பேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.